ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.5 மூன்றாம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? A -1 3, B 1 -1 மற்றும் C 5,1 ஆகியன ஒரு முக்கோணத்தின் முனை புள்ளிகள் எனில் A வழியாக செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளத்தை காண்க. முதல்ல ஒரு முக்கோணம் போட்டுக்கிடுவோம். ஏங்கிற புள்ளி, பிங்கிற புள்ளி, சிங்கிற புள்ளி. இந்த முக்கோணத்தின் முனை புள்ளிகள் குறிச்சாச்சு. நம்மளை என்ன கேட்குறாங்க? ஏ வழியே செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளம். அப்ப ஏ வழியே செல்லக்கூடிய நடுக்கோடு அப்படின்னா இந்த பிசியின் மையப்புள்ளி வழியாக நடுப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோடு தான் ஏ வழியாக செல்லக்கூடிய நடுக்கோடு. ஏ வழியாக செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளத்தை காணும். அது டின்னு. எது? முக்கோணத்தின் மூன்று முனைகள் A, B, C என்க. ஓகே. டி என்பது பிசியின் நடுப்புள்ளி. அப்ப டி கண்டுபிடிப்போம். நடுப்புள்ளிக்கான சூத்திரம் x1 + x2/2 y1 + y2/2. இதான் மிட் பாயிண்ட்டுக்கு ஆன ஃபார்முலா. ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா டி கிடைச்சிடும். 1 + 5 -1 + 1. ஸோ டி என்ன கிடைக்குது? 6/2 3 ஆயிரும். இங்கே 0ன்னு டி கிடைச்சிடும். இப்போ ஏடி கண்டுபிடிக்கணும். ஏடியின் நீளம், ஏ வழியாக செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளம். ஏடி என்பது ஏயின் வழியே செல்லக்கூடிய நடுக்கோடு. அதனுடைய நீளம், நீளம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, தொலைவுக்கான சூத்திரம். இந்த d is equal to root of AD is equal to D is equal to root of x1 minus x2 or x2 minus x1 the whole square. எப்படினாலும் போடலாம். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஜெனரல் ஃபார்முலாவை எழுதிட்டு அப்புறம் நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. That is equal to இதை x1 y1 ஆகும், இதை x2 y2 ஆகும் வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே. ஃபோர் ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 25. ஸோ அந்த நடுக்கோட்டின் நீளம் AD is equal to 5. ஓகேவா? ஏடி என்பது ஏயின் வழியே செல்லக்கூடிய நடுக்கோட்டின் நீளம் 5. அவ்வளோ.